சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா? இதில் பருப்பு, காய்கறிகள், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். மிச்சம் தண்ணியெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இனி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காயத்துக்கு கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் ரொம்ப போட்டால் கசந்துடும். அது கொஞ்சம் கிட்டே போட்டுருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வத்தல், இதில் வந்து பூண்டு, ஜீரகம், நல்ல மிளகு இது மூணையும் வந்து இடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி, இந்த புளியை அப்படி ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா பருப்பு, காய்கறிலாம் வேக வச்சு தண்ணி அது கடையிறதுனால தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் பொடி நமக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கடைஞ்சி வச்சிருக்க மிக்ஸில் நம்ம இப்போ சேர்த்து போகிறோம். சேர்த்துட்டா மணமணக்கும் சாம்பார் ரெடி. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு உப்பையும் சரி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.